இங்க பாலாஜி ஹீரோவ அலைய வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். இவனும் அங்க தேடி கிளம்பிடுறான். அதே சமயத்துல அந்த பொண்ணு தேடி இவன் கோயம்புத்தூருக்கு போயிடுறான். அந்த பொண்ணு கிட்ட ஜீவாக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்றா. அதனால லெட்டர்லாம் எழுதி போடுறா. ஆனா அந்த லெட்டர் ஹீரோட அப்பா கிட்ட கிடைச்சி இந்த பொண்ணு நேர்லயே மீட் பண்ணி இனிமேல் அவனோட பையனோட விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இந்த பொண்ணோட அக்காக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க. மாப்பிள்ளையோட தம்பி இந்த பொண்ணு படிக்கிற காலேஜ் தான் படிக்கிறா. இது தெரிஞ்சதுமே இந்த பொண்ணையும் உனக்கு பிடிச்சி ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ டீ குடிக்கிற இடத்துல அங்க வேலை செய்யற பையன் இந்த பாலாஜி பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அந்த பொண்ணுமே கோயம்புத்தூர்ல தான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான்ற உண்மையை சொல்லிடுறான். சோ இந்த பொண்ணை மீட் பண்ண கோயம்புத்தூருக்கே போறான். அப்ப அவங்க அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட தம்பி கூட பேசிட்டு இருக்கதை ஹீரோ பாக்குறான். அப்ப இந்த பொண்ணு கிட்ட அவன் ஃப்ரெண்டு பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி அதனால தான் உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு கோவப்பட்டு ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு ஏத்திட்டுறா. அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணை மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு என்னோட அக்கா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிடுறான். அப்ப கோவத்துல அவங்க அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட தம்பியை போட்டு அடிச்சிடறான். அதனால இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா இப்படி வெளியே எடுத்துறாரு. இப்ப டேரக்டாவே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடறா. ஆனா இந்த பொண்ணு வரமாட்டா. என்ன பிடிக்குமா இல்லையான்னு கேட்டதுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம போய் சொல்லிடுறா. பட் இந்த பொண்ணு நம்ம இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறா. எப்படியாச்சும் நாளைக்கு பேசி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கும் கிளம்பி வரா. அப்ப ஹீரோவை பார்த்ததுமே கட்டி பிடிக்கிறா. ஆனா ஹீரோ நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திடுறா. பட் அப்பதான் இந்த பொண்ணு பேக்ல இருந்து ஒரு தாலி எடுத்து காமிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கதான் சொல்லலாம் வந்திருப்பா. அதுக்குள்ள இவன் குத்திட்டு இருக்கான். அதை பார்த்த இவன் கல்யாணம் பண்ணிக்க வந்தவரை நம்ம இப்படி பண்ணிட்டுமே எப்படியாச்சும் காப்பாதான சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா போற வழியில அந்த பொண்ணு இறந்து போறா. சோ இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே அங்க தப்பிச்சு வந்து இந்த பொண்ணு புதைச்ச இடத்துல அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கீழே வந்து இறந்து போறான்.